யாழி, என்னை மன்னிச்சிடுடா. கோவத்துல என்ன பேசுறதுன்னு தெரியாம பேசிட்டேன். உன் மேல எனக்கு சந்தேகமே இல்ல. அந்த சஞ்சய் மேல இருந்த கோபத்தை உன் மேல காட்டிட்டேன் என்று கூறினான். யாழினி மெல்ல கண் திறந்து அர்ஜுனை பார்த்து அவனை கட்டி கொண்டாள். இருவரும் ஒருவரையொருவர் அணைத்து கொண்டு அந்த சமாதான தருணத்தை உணர்ந்தனர். வெளியே நின்றிருந்த நிலாவும் மித்ரனும் நிம்மதி பெருமூச்சு விட்டு, மித்ரன், மச்சான் தங்க பாசம் மட்டும் இல்ல, மச்சான் பாசமும் இந்த வீட்டுக்கு ரொம்ப முக்கியம்னு எனக்கு நிரூபிச்சிட்டீங்க என்று நிலா மித்ரனின் கையை பிடித்து கொண்டாள். அடுத்த நாள் காலை அர்ஜுன் பங்களாவில் ஒரு புதிய போர்க்களம் தயாரானது. இம்முறை அர்ஜுன் மட்டும் இல்லை, மித்ரனும் கைகோர்த்து சஞ்சயை எதிர்கொள்ள திட்டமிட்டனர். அர்ஜுன் மற்றும் மித்ரன் இருவரும் சஞ்சயை வீழ்த்த ஒரு மாஸ்டர் பிளான் போட்டிருந்தனர். ஆனால் அதற்கு முன்பாக அர்ஜுன் பங்களாவில் ஒரு ரகசிய மீட்டிங் நடந்தது. சஞ்சய் ஏற்கனவே விக்ரமின் கம்பெனியில் 49% பங்குகளை வைத்திருப்பதால் அவன் நிர்வாகத்தில் தலையிட முயல்வான் என்பதை அர்ஜுன் அறிவிந்திருந்தான். மாமா, சஞ்சய் நம்ம டேட்டாக்களை திருட பார்ப்பான். அதுக்கு முன்னாடி நாம ஒரு டிராப் செட் பண்ணணும் என்றான் மித்ரன். அர்ஜுனும் சிரித்து கொண்டே, கண்டிப்பா மித்ரா, அவனோட ஆர்வமே அவனுக்கு வினையா முடிய போகுது என்றான். மறுநாள் காலை சஞ்சய் தனது புதிய அதிகாரத்துடன் அர்ஜுன் குரூப்ஸ் ஆஃப் நிறுவனத்திற்குள் நுழைந்தான். அவன் நேராக அர்ஜுனின் கேபினுக்கு சென்று அங்கே அர்ஜுனும் யாழினியும் ஒன்றாக அமர்ந்து ஏதோ பேசிக் கொண்டிருப்பதை பார்த்தான். அர்ஜுன் யாழினியின் கையை தட்டிவிட்டு சிரிப்பதை பார்த்த சஞ்சய்க்கு முகம் கருத்தது. தான் உருவாக்கிய அந்த சின்ன விரிசல் இவ்வளவு சீக்கிரம் சரியாகிவிட்டதே என்று அவனுக்கு எரிச்சலாகவும் இருந்தது. வா சஞ்சய், உன் புது ஆபீஸ பார்க்க வந்தியா என்று அர்ஜுன் ஏளனமாக வரவேற்றான். சஞ்சய் மேஜை மேல் இருந்த ஒரு ஃபைலை எடுத்து பார்த்துவிட்டு, அர்ஜுன், பிசினஸ்ல நீ பெரிய ஆளா இருக்கலாம், ஆனா இந்த ப்ராஜெக்ட்ல எனக்கும் சம உரிமை இருக்கு. இப்பவே எனக்கு எல்லா பாஸ்வேர்டும் வேணும் என்று அதிகாரமாக கூறினான். மித்ரன் குறுக்கிட்டு, கண்டிப்பா சஞ்சய், இதோ இந்த லேப்டாப்ல எல்லா விவரமும் இருக்கு. ஆனா இதுக்கு முன்னாடி எங்க வீட்டுல ஒரு குட்டி மீட்டிங் இருக்கு. நீ அங்க வந்து எல்லா டாக்குமெண்ட்ஸையும் வாங்கிக்கலாம் என்றான். சஞ்சய் ஏதோ சதி இருப்பதாக உணர்ந்தாலும் ஆவணங்களின் மீதிருந்த ஆசையால் சம்மதித்தான். அன்று மாலை அர்ஜுன் பங்களாவிற்கும் வந்தான். ஹாலில் யாருமே இல்லை. அர்ஜுன் மற்றும் மித்ரன் இருவரும் மொட்டை மாடியில் இருப்பதாக வேலைக்காரர் சொன்னார். சஞ்சய் விறுவிறுவென்று உள்ளே நுழைந்த போது அங்கே ஆராதனா குட்டி தன் டாக்டர் செட் பொம்மைகளோடு விளையாண்டு கொண்டிருந்தாள். வித்யுத் குட்டி தரையில் அமர்ந்து ஏதோ ஒரு பிளாஸ்டிக் ஸ்டெத்தஸ்கோப்பை கடித்து கொண்டிருந்தான். சஞ்சயை பார்த்ததும் ஆராதனா ஓடி வந்தவள், அங்கிள் நில்லுங்க, உங்களுக்கு உடம்பு சரியில்லையா? உங்க முகம் எல்லாம் ஒரு மாதிரி இருக்கே என்று அவனது கையை பிடித்து இழுத்தாள். சஞ்சய் எரிச்சலுடன், ஹே பாப்பா, கையை விடு, நான் உங்க அப்பாவை பார்க்கணும் என்றான். இல்லங்கள், நீங்க பேஷண்ட். தம்பி, இவருக்கு இன்ஜெக்ஷன் போடு என்று ஆராதனா உத்தரவிட வித்யுத் குட்டி ஒரு பெரிய பிளாஸ்டிக் ஊசியை தூக்கி கொண்டு சஞ்சயின் காலை நோக்கி தவழ்ந்து வந்தான். சஞ்சய் பயந்து போய் பின்வாங்க அங்கிருந்த ஒரு கம்பளத்தில் கால் தடுக்கி சோஃபாவில் விழுந்தான். அப்பொழுது ஆராதனா அவனது பாக்கெட்டில் இருந்த ஒரு பென்ட்ரைவை நைஸாக எடுத்து விட்டாள். சஞ்சய்க்கு அது தெரியவில்லை. அவன் கோபமாக எழுந்து, உங்க அப்பா கிட்ட நான் போன்லயே பேசிக்கிறேன் என்று சொல்லிவிட்டு பதற்றத்தில் அங்கிருந்து வெளியேறினான். அர்ஜுனும் மித்ரனும் மாடியில் இருந்து இதை பார்த்துவிட்டு கீழே வந்தனர். ஆராதனா அந்த பென்ட்ரைவை மித்ரனிடம் நீட்டியவள், மாமா, இந்த அங்கிள் திருட்டுத்தனமா உங்க லேப்டாப்ல இருந்து எதையோ எடுத்தாரு. நான் டாக்டர் விளையாட்டு காட்டி அதை வாங்கிட்டேன் என்றாள் மிதமான குரலில். மித்ரன் அந்த பென்ட்ரைவை லேப்டாப்பில் போட்டு பார்த்தான். அதில் சஞ்சய் திருடன் நிறைத்த விவரங்களுக்கு பதிலாக அர்ஜுன் ஏற்கனவே அதில் ஒரு வைரஸை ஏற்றி வைத்திருந்தான். அது சஞ்சயின் சொந்த கம்ப்யூட்டருக்கே போய் சேர்ந்தது. அவனது ரகசிய கணக்குகளை அர்ஜுனுக்கு காட்டி கொடுத்துவிடும். அர்ஜுன் ஆராதனாவை தூக்கி முத்தமிட்டவன், என் செல்லமே, நீ இன்னைக்கு எங்க பிளானை விட பெரிய பிளானா பண்ணிட்டடா என்றான். யாழினி அங்கே வந்து, பாத்தீங்களா, சஞ்சய் நம்மள பிரிக்க நினைச்சான், ஆனா நம்ம வீட்டு வாரிசுங்களே அவனை மிரட்டி அனுப்பிட்டாங்க என்று சிரித்தாள். காவியா வித்யுத் குட்டியை தூக்கி கொண்டு, தம்பி, நீயும் அக்காவுக்கு ஹெல்ப் பண்ணிட்டியா என்று அவனை செல்லமாக கொஞ்சினாள். மித்ரன் நிலாவை பார்த்து, நிலா, சஞ்சய் இப்போ அவனோட சொந்த வலையிலேயே சிக்கிட்டான். நாளைக்கு காலையில அவனோட கம்பெனி கதவுல சீல் வைக்க போறது நம்ம மாமாதான் என்றான் கம்பீரமாக. சஞ்சய் பதற்றத்தில் பங்களாவை விட்டு வெளியேறிய பிறகு மித்ரன் அந்த பென்ட்ரைவை லேப்டாப்பில் பொருத்தி பார்த்தான். மாமா, நீங்க போட்ட பிளான் பக்காவா வேலை செஞ்சிருக்கு. சஞ்சய் நம்ம டேட்டாவை பார்த்துதான் நினைச்சிட்டு அவனோட மெயின் சர்வர்ல இந்த பென்ட்ரைவை மாட்டியிருக்கான். இப்போ அவனோட மொத்த பிசினஸ் ரகசியமும் நம்ம கண்ட்ரோல்ல வந்துடுச்சு என்றான் மித்ரன் உற்சாகமாக. அர்ஜுன் ஒரு தீர்க்கமான பார்வையுடன், மித்ரா, இப்பவே அந்த ஆதாரங்களை எக்கனாமிக் அஃபென்ஸ் விலக்குக்கு மெயில் பண்ணு.
அவன் நம்ம கம்பெனிக்குள்ள நுழைஞ்சதுக்கு அவன் கொடுக்க போற வேலை ரொம்ப பெருசா இருக்கணும் என்றான். மறுநாள் காலை சஞ்சயின் அலுவலகத்திற்கு வெளியே சைரன் சத்தம் கேட்டது. போலீசார் உள்ளே நுழைந்து சஞ்சயை கைது செய்தனர். அவன் செய்த வரி ஏய்ப்பு மற்றும் தரவு திருட்டு புகார்கள் ஆதாரங்களுடன் இருந்ததால் அவனால் தப்பிக்கவே முடியவில்லை. சஞ்சய் கைவிலங்குடன் வெளியே வரும்போது அர்ஜுனும் மித்ரனும் அங்கே காரில் வந்து நின்றனர். அவன் ஆத்திரத்தில் கத்தினான், அர்ஜுன், இது உன்னோட வேலைன்னு எனக்கு தெரியும். மித்ரன் காரில் இருந்து இறங்கி வந்து, இல்ல சஞ்சய், இது என்னோட மாமா போட்ட பிளான். அதுல உன்னை சிக்க வச்சது எங்க வீட்டு வாண்டு ஆராதனா குட்டி. ஒரு குழந்தையால கூட உன்னை தோக்க முடியும்னு இப்ப புரிஞ்சுதா என்று சொல்ல சஞ்சய் பேச்சற்று நின்றான். மாலை அர்ஜுன் பங்களாவில் ஒரு நிம்மதியான சூழல் நிலவியது. சஞ்சயின் தொல்லை இனி இல்லை என்ற நிம்மதியில் அனைவரும் ஹாலில் அமர்ந்து காஃபி குடித்துக் கொண்டிருந்தனர். அர்ஜுன் கதிரவன் மற்றும் சண்முகத்தை பார்த்து, அப்பா, மாமா, ஒரு முக்கியமான விஷயம் பேசணும். மித்ரன் நிலாவும் லண்டன்ல பெரிய வெற்றியை அடைஞ்சிட்டு வந்திருக்காங்க. பிசினஸ்லயும் இப்போ எந்த தடையும் இல்லை. அதனால இவங்க 2 பேருக்கும் வர வைகாசி மாசத்துல ஒரு நல்ல தேதியா பார்த்து கல்யாணத்தை வச்சிடலாமா என்று கேட்டான். நிலா வெட்கத்தில் முகத்தை சிவக்க வைத்துக் கொண்டு யாழினியின் பின்னால் ஒளிந்து கொள்ள மித்ரன் தன் மாமா அர்ஜுனை பார்த்து ஒரு நன்றி கடன் பட்டது போல சிரித்தான். சண்முகமும் மகிழ்ச்சியுடன், நிச்சயமா அர்ஜுன், நிலாவோட கல்யாணம் இந்த ஊரே வைக்கிற மாதிரி நடக்கணும். சஞ்சய் மாதிரி ஆளுங்க இனிமே தலை தூக்காத அளவுக்கு நம்ம குடும்பம் ஒன்னா இருக்கணும் என்றார். அப்போது ஆராதனா குட்டி வித்யுத் குட்டியை தூக்க முயன்று தடுமாற யாழினி ஓடிச் சென்று வித்யுத்தை தூக்கிக் கொண்டாள். ஆராதனா, தம்பி இன்னும் சின்ன குழந்தைடா, நீ அவனை தூக்க கூடாது என்று யாழினி சொல்ல, இல்லம்மா, அத்தை கல்யாணத்துல தம்பியை தூக்கிட்டு போய் நான் தான் ட்ரிங்கல் மாதிரி முன்னாடி நிப்பேன் என்று ஆராதனா சொல்ல அங்கே ஒரே சிரிப்பொலி எழுந்தது. அர்ஜுன் மித்ரனை தனியாக அழைத்து தோளில் கை போட்டவன், மித்ரா, நீ என் மச்சா மட்டும் இல்ல, என் தம்பி மாதிரி. நிலாவை உன்கிட்ட ஒப்படைக்கிறதுல எனக்கு பெரிய பெருமைதான். ஆனா கல்யாண வேலைகள்ல நீயும் நிலாவும் ரொம்ப பிஸியா இருக்க போறீங்க, பாத்துக்கோ என்று கிண்டல் செய்தான். மித்ரனும் சிரித்து கொண்டே, எல்லாம் நீங்க இருக்கீங்கல்ல மாமா, எனக்கு என்ன கவலை என்று கூறினான். பங்களாவின் தோட்டத்தில் மல்லிகை வாசம் வீச நிலவும் நட்சத்திரங்களும் அந்த புதிய பந்தத்திற்கு ஆசி வழங்குவது போல சொலித்தது. அர்ஜுன் பங்களா ஒரு பெரிய திருமண கொண்டாட்டத்திற்கு தயாராக தொடங்கியது. மித்ரன் மற்றும் நிலாவின் திருமண தேதி குறிக்கப்பட்ட அந்த நிமிடம் முதல் அர்ஜுன் பங்களாவை ஒரு கல்யாண கடை கட்ட தொடங்கியது. அர்ஜுன், மித்ரன் மற்றும் தங்கை நிலாவிற்காக திருமண பத்திரிகையை உலகமே வியக்கும் வண்ணம் தயார் செய்தான். மித்ரா, நிலா, உங்க 2 பேரோட லவ் லண்டன் வரைக்கும் போயிட்டு வந்திருக்கு. அதனால உங்க கல்யாண பத்திரிகையும் ஒரு சாதாரண பேப்பர்ல இருக்க கூடாது, அது ஒரு பொக்கிஷமா இருக்கணும் என்று அர்ஜுன் கூற, அவன் சொன்னது போலவே ஒரு பெரிய மரப்பெட்டியில் உள்ளே வெள்ளி முலாம் பூசப்பட்ட பத்திரிகை, கூடவே நறுமணம் வீசும் குங்குமம், சந்தனம் மற்றும் இனிப்புகளுடன் அந்த பத்திரிகை தயாரானது. மறுநாள் காலை பட்டுப்புடவைகள் எடுக்க யாழினியும் நிலாவும் காஞ்சிபுரம் செல்ல திட்டமிட்டனர். நாங்களும் வரோம் என்று ஆராதனா குட்டியும் வித்யுத் குட்டியை தூக்கி கொண்டு காவியாவும் அடம் பிடிக்க அர்ஜுன் ஒரு பெரிய வேனையை ஏற்பாடு செய்தான். காஞ்சிபுரத்தில் ஒரு புகழ்பெற்ற பட்டு நெசவாளர் இல்லத்திற்கு அவர்கள் சென்றனர். அங்கே நிலாவிற்காக தனித்துவமான மித்ரன் நிலா என்ற பெயர்கள் பார்டரில் நெய்யப்பட்ட ஒரு மெரூன் மற்றும் தங்க நிற பட்டுப்புடவையை அர்ஜுன் ஏற்கனவே ஆர்டர் செய்திருந்தான். நெசவாளர் அந்த புடவையை விரித்து காட்டிய போது நிலாவின் கண்கள் ஆச்சரியத்தில் விரிந்தன. அண்ணா, இது எவ்வளவு அழகா இருக்கு, பார்டர்ல எங்க பேர் கூட இருக்கே என்று நெகிழ்ந்து போனாள். யாழினி அந்த புடவையை நிலாவின் தோளில் வைத்து பார்த்து, அர்ஜுன், நிலாவுக்கு இது அப்படியே ஒரு மகாலட்சுமி மாதிரி இருக்கு. நம்ம மாமா மித்ரன் இதை பார்த்தா அப்படியே சோக்கி போயிடுவாரு என்று கிண்டல் செய்தாள். ஆராதனா குட்டி அங்கே இருந்த பட்டு நூல்களை பார்த்துவிட்டு, அம்மா, எனக்கும் பாவாடை சட்டை வேணும், தம்பிக்கும் அதே கலர்ல வேஷ்டி வேணும் என்று அடப்பிடித்தாள். வித்யுத் குட்டி அங்கிருந்த பட்டு துணிகளை தொட்டு பார்த்து தன் மழலை மொழியில் ஆ ஆ என்று சத்தமிட்டு சிரித்து கொண்டிருந்தான். அப்பொழுது மித்ரன் அர்ஜுனுக்கு வீடியோ கால் செய்ய, மாமா, புடவை எடுத்தாச்சா, நிலாவுக்கு பிடிச்சிருக்கா என்று கேட்க அர்ஜுன் கேமராவை நிலா பக்கம் திருப்பினான். நிலா வெட்கத்துடன் புடவையை மறைக்க முயல, ஏன் நிலா என்கிட்டயே மறைக்கிற, நாளைக்கு என் பொண்டாட்டியா வரப்போற அளவுக்கு நான் தானே முதல் மார்க்க போடணும் என்று மித்ரன் வம்புக்கு இழுக்க அங்கிருந்த கதிரவன் மற்றும் சண்முகம் சிரித்து விட்டனர். புடவைகள் எடுத்த பிறகு அனைவரும் காஞ்சிபுரம் காமாட்சியம்மன் கோவிலுக்கு சென்றனர். அங்கே அர்ஜுனும் யாழினியும் முதல் பத்திரிகையை அம்மன் பாதத்தில் வைத்து வேண்டிக் கொண்டு,
எங்க குடும்பத்தோட இந்த சந்தோஷம் காலத்துக்கும் இப்படியே இருக்கணும் என்று யாழினியும் வேண்டிக் கொள்ள அர்ஜுன் அவளது கையை பற்றி கொண்டான். திருமண வேலைகளுக்கு நடுவே அர்ஜுன் பங்களாவின் புல்வெளியில் ஒரு நாள் மாலை அனைவரும் அமர்ந்து பேசிக் கொண்டிருந்தனர். அப்போது மித்ரன் நிலாவிற்கு ஒரு ஸ்பெஷல் கிஃப்டை கொடுத்தான். அது ஒரு தங்க ஒட்டியானம். நிலா, இது நம்ம நிச்சயதார்த்தப்போ நீ ஆசைப்பட்ட டிசைன். இப்போ உங்க அண்ணன் சம்மதத்தோட உனக்கு இதை கொடுக்கறேன் என்றான் மித்ரன். அர்ஜுன் சிரித்து கொண்டே, மித்ரா, நீ மாமா மாமான்னு சொல்லி என்னை ரொம்ப ஏமாத்துறடா. இப்பவே நிலாவுக்கு ஐஸ் வைக்க ஆரம்பிச்சிட்டியா என்று கேட்க, பின்ன நிலாவை கவனிச்சுக்கிறதுல எனக்கு பெரிய ஆசை இருக்குது மாமா என்று மித்ரன் பதிலுக்கு கவுண்டர் கொடுத்தான். சிவா மற்றும் காவியா வித்யுத் குட்டியை நடுவில் உட்கார வைத்து அவனை சுற்றியும் பொம்மைகளை அடுக்கி விளையாண்டு கொண்டிருந்தனர். ஆராதனா குட்டி தன் தம்பிக்கு ஒரு குட்டி தொப்பியை மாட்டிவிட்டு, தம்பி, நீ தான் இந்த வீட்டுல குட்டி மாப்பிள, சரியா என்று சொல்ல அந்த இடமே ஒரு பெரிய சிரிப்பொலியில் நனைந்தது. அர்ஜுன் பங்களாவில் நிலவிய அந்த அன்பு மற்றும் கலகலப்பான சூழல் மித்ரன் மற்றும் நிலாவின் திருமணத்திற்கு ஒரு சிறந்த முன்னோட்டமாக இருந்தது. கல்லூரி வாழ்க்கை முடிந்த கையோடு மித்ரனும் நிலாவும் லண்டன் பிசினஸை மிக சிறப்பாக கையாண்டு தங்களின் முதிர்ச்சியை நிரூபித்து விட்டனர். அதோடு சஞ்சய் மற்றும் விக்ரம் போன்ற எதிரிகளின் தொல்லைகளிலிருந்து நிலாவிற்கு ஒரு நிரந்தர பாதுகாப்பாக மித்ரன் இருக்க வேண்டும் என்று அர்ஜுன் மாமாவின் ஆசை. அதனால்தான் படிப்பை முடிஞ்ச கையோட ஒரு நல்ல காரியத்தை செஞ்சிடலாம் என்று பெரியவர்கள் முடிவு செய்தார்கள். அர்ஜுன் பங்களாவின் புல்வெளி அன்று ஒரு பாலிவுட் சினிமா செட் போல சொலித்தது. கல்லூரி நண்பர்கள் அனைவரும் வந்திருந்ததால் அந்த இடமே துள்ளலான இசையாலும் அரட்டையாலும் நிறைந்திருந்தது. நிலா ஒரு அழகான வெளிர் பச்சை நிற லெஹங்காவில் தேவதையை போல அமர்ந்திருக்க, அவளது கைகளில் அரபு நாட்டு மெஹந்தி கலைஞர்கள் மிக நுணுக்கமாக மித்ரனின் பெயரை மறைத்து வைத்து வரைந்து கொண்டிருந்தனர். அருகில் அமர்ந்திருந்த யாழினி, நிலா, மெஹந்தி எவ்வளோக்கு எவ்வளோ செவக்குதோ அவ்வளோக்கு அவ்வளோ மித்ரன் உன் மேல அன்பா இருப்பான்னு சொல்லுவாங்க. ஆனா எனக்கு என்னவோ உன் கை செக்க செவப்பா மாறப்போகுதுன்னு தோணுது என்று கிண்டல் செய்ய நிலா வெட்கத்துடன் புன்னகைத்தாள். சிறிது நேரத்தில் சங்கீத் விழா தொடங்கியது. மேடையின் வெளிச்சம் கூட அர்ஜுன் மைக் பிடித்து கொண்டு ஏறினான். இன்னைக்கு நம்ம வீட்டோட வாரிசுகளோட சந்தோஷமான நாள். காலேஜ் முடிச்சுட்டு அடுத்த கட்ட வாழ்க்கைக்கு போக போற நிலாவுக்கும் மித்ரனுக்கும் இதோ என்னோட யாழினியோடையும் ஒரு சின்ன அர்ப்பணிப்பு என்றான் அர்ஜுன். ஒரு மெல்லிய பாடல் ஒலிக்க அர்ஜுனும் யாழினியும் மேடையில் ஏறி ஒரு மிக அழகான கண்ணியமான நடனத்தை ஆடினர். அர்ஜுன் யாழினியின் கையை பிடித்து சுழற்றும் போது அங்கிருந்த அனைவரும் விசிலடித்து கைத்தட்டினர். ஆராதனா குட்டி தன் தம்பி வித்யுத்தை இடுப்பில் வைத்திருந்த காவியாவிடம் இருந்து ஓடி வந்து, நானும் ஆடுவேன் என்று அர்ஜுன் கால்களை சுற்றி கொண்டு ஆடத் தொடங்கினாள். இதையெல்லாம் பார்த்து கொண்டிருந்த மித்ரன் திடீரென்று மேடைக்கு வந்து நிலாவை தூக்கி கொண்டு வந்தான். என்ன நிலா, உங்க அண்ணனும் அண்ணியும் ஆடுறாங்க, நாம ஆடாம இருந்தா எப்படி என்று சொல்லி நிலாவையும் தன்னோடு சேர்த்து ஆட வைத்தான். கல்லூரி நண்பர்கள் ராகுல், விகாஷ், சேகர் என அனைவரும் மேடையில் ஏறி வாத்தி கம்மிங் போன்ற குத்து பாடல்களுக்கு ஆடிய ஆட்டத்தில் அந்த பங்களாவே அதிர்ந்தது. திடீரென்று மித்ரன் பாடலை நிறுத்த சொன்னான். நிலா, உனக்கு ஒரு சர்ப்ரைஸ் என்றவன் மேடையின் பின்னால் இருந்த பெரிய திரையில் அவர்கள் கல்லூரியில் சேர்ந்த முதல் நாள் முதல் லண்டனில் அவர்கள் ரகசியமாக எடுத்துக்கொண்ட புகைப்படங்கள் வரை ஒரு வீடியோவாக ஓடியது. அதன் இறுதியில் மித்ரன் மண்டியிட்டு ஒரு சிறிய கவிதையை வாசித்தான். நிலா, காலேஜ்ல நான் உன்னை முதல்ல பார்த்த அந்த நிமிஷம் என் வாழ்க்கை மாறும்னு எனக்கு தெரியும். இப்போ படிப்பு முடிச்சுட்டு உன் கையை பிடிச்சி என் வாழ்க்கை பயணத்தை தொடங்க போறேன். என் மாமா அர்ஜுன் முன்னாடி உனக்கு சத்தியம் பண்றேன், உன்னை ஒரு ராணி மாதிரி பார்த்துப்பேன். நிலா கண்கலங்கி போய் மித்ரனை கட்டி கொண்டாள். அர்ஜுன் மேடைக்கு வந்து மித்ரனின் தோளில் தட்டி, மச்சான் கலக்கிட்டடா என்று சொன்னான். அன்று இரவு வித்யுத் குட்டி இந்த சத்தத்தை எல்லாம் கேட்டு மிரளாமல் காவியாவின் மடியில் அமர்ந்து தன் சின்ன கைகளை தட்டி தாளம் போட்டு கொண்டிருந்தான். ஆராதனா குட்டி, தம்பி பாத்தியா நம்ம அத்தைக்கு மாமா எவ்வளோ பெரிய கிஃப்ட் கொடுத்திருக்காருன்னு என்று அவனிடம் ரகசியமாக சொல்லி கொண்டிருந்தாள். அர்ஜுன் பங்களாவில் நிலவிய அந்த ஒரு மாத கொண்டாட்டம் மறுநாள் காலையில் நடக்கவிருக்கும் அந்த பிரம்மாண்டமான திருமணத்திற்கு ஒரு அழகான ஆரம்பமாக இருந்தது. வைகாசி மாதத்தின் அந்த அதிகாலை பொழுது அர்ஜுன் பங்களாவில் ஒரு தெய்வீகமான நறுமணத்துடன் பிடிந்தது. வீடெங்கும் கட்டப்பட்டிருந்த பன்னீர் ரோஜாக்களும் மல்லிகை சரங்களும் காற்றில் மென்மையாக அசைந்து நறுமணத்தை பரப்பின. நாதஸ்வர வித்வான்களின் கல்யாணி ராகம் பங்களா முழுவதும் ஒரு மங்கள இசையாக ரீங்காரமிட்டது. திருமண மண்டபமாக மாறியிருந்த அந்த பெரிய ஹாலில்
ஹோமகுண்டம் வளர்க்கப்பட்டு அக்னி தேவன் சாட்சியாக அந்த சுப முகூர்த்தம் தொடங்கியது. மித்ரன் வெண்பட்டு வேட்டி சட்டையில் நெற்றியில் திலகமிட்டு மிக கம்பீரமாக மாப்பிள்ளை ஆசனத்தில் அமர்ந்திருந்தான். அவனது கண்கள் அடிக்கடி நிலா வரும் வழியை தேடிக்கொண்டிருந்தன. யாழினி மற்றும் காவியா இருவரும் நிலாவை அழைத்து வந்தனர். நிலா அந்த பிரத்யேகமாக நெய்யப்பட்ட காஞ்சிபுரம் பட்டு புடவையில் வைர ஒட்டியானம் மின்ன தலையில் சூடியிருந்த மல்லிகை சரம் பின் முதுகு வரை படர ஒரு தேவதை மேடைக்கு வருவது போல வந்தாள். அவளை பார்த்த மித்ரனுக்கு ஒரு நிமிடம் மூச்சே நின்றது. அர்ஜுன் மற்றும் சண்முகம் மற்றும் கதிரவன் ஆகியோருடன் முன்னால் நின்று சடங்குகளை கவனித்துக் கொண்டிருந்தான். ஆராதனா குட்டி பட்டுப்பாவாடை சட்டையில் கையில் பூக்கூடையை ஏந்தியபடி தன் தம்பி வித்யுத் குட்டியின் கையை பிடித்துக் கொண்டு மேடை ஓரத்தில் நின்றாள். வித்யுத் குட்டிக்கு ஒரு சின்ன பட்டு வேட்டி கட்டியிருந்தது. எல்லாரையும் கவர அவன் தன் பிஞ்சு விரல்களால் அந்த மேல சத்தத்திற்கு தகுந்தபடி கைகளை ஆட்டினான். புரோகிதர் மாங்கல்யம் தந்துனானே என்று மந்திரங்களை முழங்க கெட்டி மேளம் முழங்கியது. அர்ஜுன் தாலியை தொட்டு ஆசிர்வதித்து மித்ரனிடம் கொடுத்தான். மித்ரன் நிலாவின் கண்களை நேராக பார்த்து 3 முடிச்சுக்களை இட்டான். அந்த நிமிடம் நிலாவின் கண்களில் இருந்து ஆனந்த கண்ணீர் வழிந்தது. அடுத்ததாக தாரை வார்த்து கொடுக்கும் சடங்கு வந்தது. நிலாவின் கையை மித்ரனின் கையில் வைத்து அர்ஜுன் நீரை ஊற்றி தாரை வார்த்து கொடுத்தான். அர்ஜுன் கண்கள் பணித்தன. மித்ரா, என் செல்ல தங்க நிலா இப்போவும் பொறுப்பு, அவளை ஒரு கண்ணில் வச்சு பார்த்துக்கோ என்று அர்ஜுன் தழுத்தழுத்த குரலில் சொல்ல மித்ரன் அர்ஜுனின் கையை இறுக பற்றி கொண்டான். சத்தியமா மாமா, நிலாவை நான் என் உயிரா பார்த்துப்பேன் என்றான். யாழினி நிலாவை அணைத்துக் கொண்டு, நிலா, இனிமே நீ இந்த வீட்டோட பொண்ணு மட்டும் இல்ல, மித்ரனோட சரிபாதி என்று சொல்லி நெற்றியில் முத்தமிட்டாள். சடங்குகள் முடிந்த பிறகு ஆராதனா குட்டி மேடைக்கு ஓடி வந்து, அத்த மாமா, இப்போ எனக்கு ஒரு முத்தம் கொடுங்க என்று கேட்க மித்ரனும் நிலாவும் அவளை தூக்கி ஆளுக்கு ஒரு பக்கம் முத்தமிட்டனர். வித்யுத் குட்டி அங்கே தவழ்ந்து வந்து மித்ரனின் வேட்டியை பிடித்து இழுக்க, பாத்தியா மாமா, வித்யுத்தும் விஷஸ் பண்ண வந்துட்டான் என்று நிலா சிரிக்க அந்த இடமே கலகலப்பானது. மதிய விருந்து ஒரு பிரம்மாண்ட ராஜ விருந்து போல நடந்தது. கல்லூரி நண்பர்கள் ஒரு பட்டாளமே வந்து மித்ரனை வம்பிழுத்தனர். என்னடா மித்ரா, காலேஜ் முடிஞ்ச உடனே தாலி கட்டிட்ட, இப்ப நாங்க யாரை கிண்டல் பண்றது என்று கேட்க மித்ரன் சிரித்துக்கொண்டே நிலாவை சுட்டி காட்டினான். திருமண சடங்குகள் அனைத்தும் நிறைவடைந்தன. நிலாவின் கழுத்தில் அந்த 3 முடிச்சுக்கட்டளையிட்ட மித்ரன் அவளது நெற்றியில் குங்குமம் இட்டு தன் வாழ்க்கை துணையாக ஏற்றுக்கொண்டான். வழக்கமாக திருமணம் முடிந்ததும் பெண் தன் புகுந்த வீட்டிற்கு செல்ல வேண்டும். ஆனால் அர்ஜுன் பங்களாவில் அந்த சூழ்நிலை இன்று வித்தியாசமாக இருந்தது. வாசலில் கார் தயாராக நின்றது. நிலா தன் அண்ணன் அர்ஜுனை பார்த்து அவனது கைகளை பற்றி கொண்டு கண் கலங்கினாள். அண்ணா, உங்களை விட்டுட்டு என்னால எப்படி இருக்க முடியும்னு தெரியல என்று அழுதாள். யாழினியின் கண்களும் பணித்தன. அப்பொழுது சண்முகம் முன்னே வந்து சிரித்துக் கொண்டே, அர்ஜுன், நிலா, நீங்க 2 பேரும் ஏன் இப்படி அழுதுட்டு இருக்கீங்க? நிலா இந்த வீட்டை விட்டு எங்கேயும் போக போறதில்ல. மித்ரனுக்கு ஏற்கனவே அவனோட பிசினஸ் பொறுப்புகள் இங்கதான் இருக்கு. அதனால மித்ரனும் நிலாவும் இந்த அர்ஜுன் பங்களாவிலேயே தங்கி நம்ம எல்லாரையும் கவனிச்சுக்கிட்டோம்னு நான் முடிவு பண்ணிட்டேன். இது நிலாவோட புகுந்த வீடும் கூட என்றார். இதை கேட்டதும் நிலா அர்ஜுனை ஓடி வந்து கட்டி கொண்டாள். நிஜமாவா? நான் இங்கதான் இருக்க போறேனா என்று அவள் ஆனந்த கூச்சலிட அர்ஜுன் முகம் 1000 வாட்ஸ் விளக்காக ஜொலித்தது. மித்ரன் சிரித்துக் கொண்டே, என்ன மாமா, இப்பவே உங்க முகத்துல இவ்வளவு சந்தோஷம்? அப்போ ஏன் நிலைமை? மாப்பிள்ளை வீட்டை விட நான் உங்க கூடவே இருக்கிறதுல எனக்கும் ரொம்ப பெருமைதான் என்று அர்ஜுனின் தோளில் கை போட்டான். அனைவரும் மீண்டும் வீட்டிற்குள் நுழைந்தனர். யாழினி ஓடி சென்று மீண்டும் ஒரு முறை ஆரத்தி எடுத்து, வாங்க, இப்பதான் நம்ம வீடு முழுமையடைஞ்சிருக்கு என்று நிலாவையும் மித்ரனையும் முறைப்படி வீட்டிற்குள் அழைத்து வந்தாள். அன்று இரவு திருமணத்திற்கு பிறகான அந்த முதல் இரவு அலங்காரங்கள் அர்ஜுன் பங்களாவிலேயே செய்யப்பட்டிருந்தன. ஆராதனா குட்டி தன் கையில் ஒரு பெரிய சாக்லேட் பாக்ஸை வைத்துக் கொண்டு நிலாவின் அரைக்கதவு ஓரத்தில் நின்றாள். அத்தை, மாமா, நீங்க 2 பேரும் இங்கே இருக்கிறது எனக்கு ரொம்ப ஜாலி. இனிமே தம்பியை பார்க்க நீங்க எங்கேயும் போக வேண்டாம்ல என்று அவள் கேட்க மித்ரன் அவளை தூக்கி முத்தமிட்டான். வித்யுத் குட்டி காவியாவின் மடியில் இருந்தபடி அர்ஜுன் பங்களாவின் அந்த புதிய கலகலப்பை கண்டு கை தட்டி சிரித்துக் கொண்டிருந்தான். திடீரென்று வித்யுத் அப்பா என்று மெதுவாக உச்சரிக்க அங்கிருந்த அனைவரும் அப்படியே உறைந்து நின்றனர். அர்ஜுன், பாத்தீங்களா, வித்யுத் அப்பான்னு சொல்லிட்டான் என்று காவியா கத்த அர்ஜுன் ஓடி வந்து வித்யுத்தை வாரி அணைத்து கொண்டான். என் செல்லக்குட்டி பேசிட்டான்டா. இன்னைக்கு ஒரே நாள்ல என் வாழ்க்கையில 2 பெரிய சந்தோஷம். ஒன்னு, என் நிலா இங்கேயே தங்குறது, இன்னொன்னு என் வித்யுத் பேச ஆரம்பிச்சது என்று அர்ஜுன் உணர்ச்சி வசப்பட்டான்.
நிலாவும் மித்ரனும் அந்த தருணத்தை நெகிழ்ந்து பார்த்தனர். மாமா, இனிமே இந்த வீடு ஒரு நிமிஷம் கூட அமைதியா இருக்காது. நாங்க 2 பேரும், ஆராதனா, வித்யுன்னு எல்லாரும் சேர்ந்து இந்த வீட்டையே ஒரு நந்தவனமா மாத்த போறோம் என்றாள் நிலா. அந்த இரவு நிலவொளியில் அர்ஜுன் பங்களா ஒரு முழுமையான சொர்க்கமாக தெரிந்தது. அண்ணன் தங்கை பாசம், கணவன் மனைவி காதல் மற்றும் குழந்தைகளின் மழலை என அந்த வீடு அன்பின் சிகரமாக நின்றது. அர்ஜுன் பங்களாவே உறங்கி போயிருந்த அந்த நள்ளிரவு வேளையில் நிலாவும் மித்ரனும் தங்க போகும் அந்த அறை மட்டும் மல்லிகை மற்றும் சந்தன வாசனையில் மிதந்து கொண்டிருந்தது. அறையின் 4 மூலைகளிலும் மெல்லிய மெழுகுவர்த்திகள் எரிய அதன் வெளிச்சத்தில் அந்த அலங்காரங்கள் இன்னும் அழகாக தெரிந்தன. நிலா மெருந் நிற பட்டுப்புடவையில் முகத்தில் ஒருவித பதற்றமும் வெட்கமும் கலந்த உணர்வோடு மெத்தை ஓரத்தில் அமர்ந்திருந்தாள். அவள் கைகளில் இருந்த மெஹந்தி இன்னும் சிவந்து காணப்பட்டது. ஜன்னல் வழியாக வந்த தென்றல் அவளது கூந்தலில் இருந்த மல்லிகைச் சரத்தை அசைக்க அந்த வாசனை அறை எங்கும் பரவியது. கதவு மிதவுத்து திறக்கப்படும் சத்தம் கேட்டதும் மித்ரன் உள்ளே நுழைந்தான். அவன் கதவை தாழிட்டு விட்டு மெதுவாக நிலாவை நோக்கி வந்து அவனது ஒவ்வொரு அடியும் நிலாவிற்குள் ஒரு புதிய சிலிர்ப்பை ஏற்படுத்தியது. நிலா தலையை குனிந்து தன் கை விரல்களை பிசைந்து கொண்டிருக்க மித்ரன் அவளுக்கு மிக அருகில் வந்து நின்றவன், நிலா என்று அவன் அழைத்த அந்த ஒரு வார்த்தையில் அத்தனை காதலும் கொட்டி கிடந்தது. நிலா மெதுவாக நிமிர்ந்து அவனை பார்த்தால் மித்ரன் மெதுவாக அவளது கைகளை பற்றினான். இத்தனை வருஷ கனவு இன்னைக்கு நிஜமாயிடுச்சு நிலா. நீ என் பொண்டாட்டியா என் பக்கத்துல இப்படி இருக்கிறத என்னால இன்னும் நம்பவே முடியல என்று சொல்லி அவளது கைகளில் ஒரு மென்மையான முத்தமிட்டான். நிலா தழுத்தழுத்த குரலில், மித்ரன், எனக்கும் அப்படித்தான் இருக்கு. ஆனா இந்த ஒரு வருஷத்துல நாம எவ்வளவு சவால்களை தாண்டி வந்திருக்கோம்ல என்றாள். மித்ரன் அவளை அப்படியே இழுத்து தன் மார்போடு அணைத்து கொண்டான். நிலாவின் இதயம் துடிக்கும் வேகம் அவனுக்கு தெளிவாக தெரிந்தது. இனிமே எந்த சவாலும் நம்மளை பிரிக்க முடியாது நிலா. நீ என் சரி பாதி, என் உயிர் என்று சொல்லி அவளது முகத்தை தூக்கி அவள் கண்களை ஆழமாக பார்த்தான். நிலாவின் கண்களில் தெரிந்த அந்த நேசம் மித்ரனை இன்னும் ஆழமாக காதலிக்க வைத்தது. மித்ரன் மெதுவாக அவளது நெற்றியில் முத்தமிட்டு பின் அவளது இமைகளை வருடினான். அவனது இதழ்கள் மெதுவாக அவளது கன்னங்களை கடந்து கழுத்தின் வளைவுகளில் தன் முகத்தை புதைத்தன. நிலா ஒரு சுகமான சிலிர்ப்பில் அவனது தோள்களை இறுக பற்றி கொண்டாள். அவளது மூச்சு காற்று அவனது கழுத்தில் படும்போது மித்ரனுக்குள் இருந்த காதல் இன்னும் வேகம் எடுத்தது. மித்ரன், எனக்கு ஒரு மாதிரி இருக்கு என்று அவள் கூற அவள் காதோரம் குனிந்து, பயப்படாத நிலா, இது நம்ம காதல், இங்க உனக்கு என்ன பிடிக்குமோ அதுதான் நடக்கும் என்று சொல்லி அவளது இடையை சுற்றி தன் கைகளை நுழைத்து அவளை மெதுவாக அந்த மென்மையான மெத்தையில் கிடத்தினான். நிலாவின் கூந்தல் விரிந்து பரவ அவள் ஒரு தேவதையை போல காட்சியளித்தாள். மித்ரன் அவளுக்கு மேலே சாய்ந்து அவளது இதழ்களை தன் இதழ்களால் சிறைப்பிடித்தான். அந்த முத்தம் ஒரு நீண்ட நேர தேடலாகவும் ஒரு ஆழமான பந்தத்தின் தொடக்கமாகவும் இருந்தது. நிலா அவனது அணைப்பில் தன்னையே மறந்தாள். அவனது விரல்கள் அவளது மேனியில் ஒரு மெல்லிய கவிதையை எழுதின. அறையில் இருந்த மெழுகுவர்த்திகள் மெதுவாக அணையத் தொடங்க நிலவொளி மட்டும் ஜன்னல் வழியாக வந்து அவர்கள் மேல் படர்ந்தது. மித்ரன் அவளது கழுத்தில் அணிந்திருந்த அந்த தாலியை ஒருமுறை தொட்டு பார்த்து விட்டு, இந்த தாலி நம்ம உயிர்களை ஒன்னா இணைச்சிருக்கு நிலா. இனிமே நான் உன்னோட ஒவ்வொரு மூச்சிலையும் இருப்பேன் என்றான். நிலா அவனது மார்பில் தன் முகத்தை புதைத்து கொண்டு, நீங்க இல்லாம நான் இல்ல மித்ரன், இந்த தருணம் என் வாழ்க்கையிலேயே மறக்க முடியாது என்றாள். மித்ரன் அவளை இன்னும் இறுக அணைத்துக் கொண்டு அவளது நெற்றியில் ஒரு நீண்ட முத்தத்தினை பதித்தான். அந்த இரவு அவர்களின் காதலின் வெப்பத்தில் மெல்ல மெல்ல விடியலை நோக்கி நகர்ந்தது. மறுநாள் காலை அர்ஜுன் பங்களாவில் சூரியன் உதிக்கும் போது ஆராதனா குட்டி ஓடி வந்து கதவை தட்டினாள். அத்தை, மாமா, சீக்கிரம் எழுந்து வாங்க, தம்பி குளிக்க போறான், நீங்க வேடிக்கை பார்க்க வேணாமா என்று அவள் கத்த மித்ரனும் நிலாவும் ஒருவர் பார்த்து சிரித்து கொண்டனர். யாழினி அங்கே வந்து ஆராதனாவை தூக்கி கொண்டவள், ஆராதனா, அவங்கள டிஸ்டர்ப் பண்ணதுடா, இப்பதான் அவங்க புது வாழ்க்கைய ஆரம்பிச்சிருக்காங்க என்று சொல்ல அர்ஜுன் அங்கே வந்து யாழினியின் தோளில் கை போட்டான். பரவாயில்ல யாழி, நம்ம வீட்டு வாரிசுகள் இருந்தா தான் அந்த புது வாழ்க்கைக்கு ஒரு அர்த்தம் இருக்கும் என்றான் அர்ஜுன் பெருமையுடன். மறுநாள் காலை அர்ஜுன் பங்களா ஒரு புது பொலிவுடன் விடிந்தது. திருமணத்திற்கு பிறகு மித்ரனும் நிலாவும் ஒரு புதிய தம்பதியினராக தங்கள் முதல் நாளை தொடங்கியிருந்தனர். நிலா ஒரு அழகான ஊதா நிற புடவையில் நெற்றியில் குங்குமம் மற்றும் கழுத்தில் மின்னும் தாலியுடன் கீழே வந்தபோது யாழினி அவளை கட்டிக்கொண்டாள். வானிலா, இப்போதான் நீ முழுமையான இந்த வீட்டு பொண்ணா தெரியுற என்று சொல்ல அர்ஜுன் காஃபி குடித்துக் கொண்டே அவர்களை பார்த்து சிரித்தான். என்ன மித்ரா, இன்னைக்கு ஆபீஸ்க்கு லீவா? இல்ல நிலாவை தனியா விட்டுட்டு போக மனசு வரலையா என்று அர்ஜுன் வம்புக்கு இழுக்க மித்ரன் சிரித்து கொண்டே,
அப்படியெல்லாம் இல்ல மாமா, இன்னைக்கு லண்டன் டீலோட முக்கியமான மீட்டிங் இருக்கு, நிலாவும் நானும் கண்டிப்பா போகணும் என்றான். அலுவலகத்திற்கு சென்றபோது அங்கே இருந்த ஊழியர்கள் அனைவரும் அவர்களுக்கு ஒரு பிரம்மாண்டமான வரவேற்பை அளித்தனர். மித்ரன் தனது கேபினுக்கு சென்றபோது நிலா அவனது ஃபைல்களை எடுத்துக்கொண்டு பின்னாடியே வந்தாள். மித்ரன் கதவை சாத்திவிட்டு நிலாவை பார்த்து ஒரு குறும்பு புன்னகை செய்து, என்ன நிலா மேடம், ஃபைல்ஸ் எல்லாம் ரெடியா என்று அவன் கேட்க, நிலா முறைத்து பார்த்து விட்டு, மித்ரன், இது ஆபீஸ், ஒழுங்கா வேலை பாருங்க என்றாள். மித்ரன் அவள் அருகே நெருங்கி வந்து அவளது இடையை சுற்றி தன் கைகளை வளைத்தவன், வீட்டுலதான் ஆராதனா வித்யுன்னு எல்லாரும் இருக்காங்க, இங்கேயாவது என் பொண்டாட்டிக்கிட்ட கொஞ்சம் ரொமான்ஸ் பண்ணக்கூடாதா என்று அவளது காதோறும் கிசுகிசுக்க நிலா அப்படியே உறைந்து போனாள். மித்ரன், யாராவது வந்துட போறாங்க, கையை விடுங்க என்று அவள் கெஞ்சினாலும் மித்ரன் அவளது கன்னத்தில் ஒரு மென்மையான முத்தத்தினை பதித்தான். அப்போது திடீரென்று கதவை தட்டிவிட்டு அர்ஜுன் உள்ளே வர நிலா சட்டென்று விலகி நின்று பேப்பர்களை பார்ப்பது போல நடித்தாள். அர்ஜுன் எல்லாவற்றையும் கவனித்துவிட்டு, மித்ரா, நான் சொன்ன அந்த லண்டன் ரிப்போர்ட். என்ன நிலா, முகையை இவ்வளவு சிவப்பா இருக்கு, ஏசி ஒர்க் ஆகலையா என்ன என்று கிண்டலாக கேட்க மித்ரன் சிரிப்பை அடக்க முடியாமல் தவித்தான். மாலை வீடு திரும்பிய போது பங்களாவில் ஒரு பெரிய கலாட்டா நடந்து கொண்டிருந்தது. ஆராதனா குட்டி வித்யுத் குட்டியை தரையில் அமர வைத்து அவனுக்கு பல வண்ண புட்டுக்களை முகம் முழுவதும் ஒட்டி வைத்திருந்தாள். அப்பா பாருங்க, தம்பி இப்போ கிருஷ்ணர் மாதிரி இருக்கான்ல என்று கேட்க, வித்யுத் குட்டி அந்த புட்டுக்களோடு தா தா பா பா என்று கை தட்டி சிரித்து கொண்டிருந்தான். வித்யுத் இப்பொழுது அம்மா அப்பா என்பதை தாண்டி நிலாவை பார்த்தும் அத்தை என்றும் மழலையில் கூப்பிட முயன்றான். அதை கேட்டதும் நிலா ஓடி வந்து அவனை தூக்கி கொண்டாள். மித்ரன், கேட்டீங்களா, வித்யுத் என்ன அத்தனை கூப்பிடுறான் என்று அவள் குதிக்க காவியாவும் சிவாவும் நெகிழ்ந்து போனார்கள். அர்ஜுன் மாமா யாழினியின் கையை பற்றி கொண்டு, யாழி பாத்தியா, நம்ம குடும்பம் இப்ப எவ்வளவு முழுமையா இருக்குதுன்னு, நிலாவும் மித்ரனும் இங்கே தங்கினது நம்ம செஞ்ச பெரிய புண்ணியம் என்றான். இரவுணவிற்கு பிறகு அனைவரும் மொட்டை மாடியில் அமர்ந்து நிலாவை பார்த்தபடி பேசிக் கொண்டிருந்தனர். மித்ரன் நிலாவின் கையை யாருக்கும் தெரியாமல் பிடித்து கொண்டு, நிலா, இந்த சந்தோஷம் காலத்துக்கும் குறையாம இருக்கணும், நாம 2 பேரும் சேர்ந்து இந்த வாரிசுகளை இன்னும் அழகா வளர்க்கணும் என்று ரகசியமாக சொன்னான். அர்ஜுன் பங்களாவில் அந்த இரவு காதலும் மழையும் கலந்த ஒரு இனிய சங்கீதமாக ஒலித்தது.